श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्री गुरु गीता கடந்த சத்சங்கத்தில் 117வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அர்த்தம் ஒரு வாட்டி அந்த ஸ்லோகத்தின் படிப்போம். 117 118 ரெண்டும் சேர்ந்து நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்போ படிக்கிறதுக்கு 118 போதும். पादाब्जे सर्वसंसार दावकालनलं स्वके ब्रह्मरन्ध्रे स्थितां भोजम् ब्रह्मरन्ध्रे स्थितां भोज मध्यस्थं चन्द्रमण्डलम् अकथादित्रिरेखाब्जे सहस्रदलमण्डले हंसपार्श्वत्रिकोणे च स्मरेत् तन्मध्यगं गुरुम्. குரு தத்துவத்தினை எப்படி தியானம் பண்ணணும்? குரு குரு மகிமா, குரு தத்துவம், குரு மகிமா. குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா அப்படின்னு அந்த பஜன்ல பாடும்போது அணோரணியான் குரு மகிமா மகதோன் மகியான் குரு மகிமா. அது சூக்ஷ்மாதி சூக்மம் అని சொல்லலாமா இல்ல ஸ்தூலாதி ஸ்தூலம் అని சொல்லலாமான்னா ரெண்டுத்துக்கும் சேரும். அது அதனால தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம். ஆனா பாஹ்யமா குருன்னு பார்க்கறது, குருன்னு பத்தி ஏதோ படம் வச்சு ஒரு சிலை வச்சு பூஜிக்கிறது, வழிபடுறது ஸ்தூலம். அந்த தத்துவம் தெரிஞ்சுக்கிறது சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம். இந்த ரெண்டு ஸ்லோகங்களுக்குள்ள சொல்லப்பட்ட விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனா நமக்கு அது அவ்வளோ அவசரம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதாந்தம் சுலபத்தில் ரொம்ப சுலபமானதே. ஐயே அதி சுலபம் ஆத்மவித்ய ஐயே அதி சுலபம். ரொம்ப சுலபம். சிவபெருமான் இங்க குரு. அவர் பொதுவாகவே யோகீஸ்வரர். கிருஷ்ணருக்கு கூட யோகீஸ்வர கிருஷ்ணான்னு கூப்பிடுறது உண்டு. ஆனா யோகா தந்திரம் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வரும்போது முக்கியமா சிவன் தான், இல்ல அம்பாள். அப்படி ஒரு சம்பிரதாயங்கள் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் சிவ பெருமானு பேசி உபதேசம் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா சிலதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆழமா இருக்கு. சிவசூத்திரங்கள், யோக சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்,
தனித்தனியா, நாட் பதஞ்சலி யோக சூத்ராஸ். யோகத்துக்கு அப்பா யாருன்னு சொன்னா சிவபெருமானுன்னு சொல்லணும், ஃபாதர் ஆஃப் தி யோகா. அதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய யோக சாஸ்திரத்தின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யறது கஷ்டமனு பிற்காலத்துல அதுக்கப்புறம் பதஞ்சலி மகர்ஷி அது கண்டென்சட் ஃபார்ம்ல 196 சூத்திரங்கள் எழுதியிருக்காரு. நேத்தி நமக்கு சாந்தர்பிகமாக யோகா பத்தியும் பேச வேண்டியது வந்ததுனால அஷ்டாங்க யோக படிகள் எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கிட்டோம் நேற்றுக்கு. அதனால யோகா முக்கியமா தந்திர சாஸ்திரம் இல்ல மந்திர சாஸ்திரத்துக்கு போகும்போது அதையும் யோகா தான். அங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது, அது எல்லாருக்கும் சொல்லி செய்ய வைக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு தனிப்பட்ட குரு இருக்கணும், தனிப்பட்ட தகுதி இருக்கணும், தனிப்பட்ட சூழ்நிலை இருக்கணும், அதெல்லாம் இருக்கும். அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இங்க பேசுறாங்க. எப்படின்னா குரு தியானம் சொல்லிக்கிட்டே இப்படி சொல்றாரு பெருமான். இங்க என்ன சொல்றாருன்னா, எப்போ குருவுடைய பாதங்களுக்கு நம்ம வணங்கிட்டோமோ, சரண்டர் ஆயிட்டோமோ, இந்த பாத பத்மங்களை ஒரு காட்டுல இருக்கிற பெரிய தீ நெருப்பு போலதே. அப்போ சுடுவில்லை சார், ஆமா சுடணும், விட்டாதாப்பா போகும். ஏதாவது சுத்தம் பண்ணணும்னா பாருங்க, சுடணும், சூடு பண்ணணும், சுத்தமாயிடும். வீட்டில் பருப்பு இதெல்லாம் ஏதோ வச்சிடும், அப்போ கொஞ்சம் கொஞ்சம் 1-2 பூச்சி வரும், தூக்கி போட மாட்டோமே, அது கொஞ்சம் போட்டு அப்படி சூடு பண்ணி வறுத்துட்டா திரும்பி டப்பால போட்டு வச்சுக்கலாம். பூச்சியே வரக்கூடாதுன்னு சொல்லி விற்கிற ஷெல்ஃப் வேல்யூ லைஃப் இருக்கும், அதுல பூச்சியே வராது, ஆனா சத்து அதுல பிரயோஜனமே இருக்காது. இந்த ஹார்லிக்ஸ், போர்னவிட்டா, அது இது எடுத்துட்டு எத்தனை வருஷமான வேங்கோ, மேக்சிமம் என்ன ஆகும்னா கட்டி ஆயிடும். அது நீ பொடி பண்ணி கூட திரும்பி பண்ணிக்கலாம், பூச்சி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னு அர்த்தம், அதுல உயிர் இல்லைன்னு அர்த்தம். ஷெல்ஃப் வேல்யூ, செல்ஃப் வேல்யூ கிடையாது. அதனால அதுக்கு பின்னாடி எல்லாம் போகாதுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் மாறிட்டு சத்து மாவுன்னு படிச்சுக்கிட்டாங்க, நல்லது, வெரி குட். நெருப்பு விஷயம் சரி, என்ன சம்சார சாகரத்தினது சம்சார இந்த அஜ்ஞானத்தினை நீக்கிறதுனால அது நெருப்பு. இங்க அடுத்தது அதுக்கப்புறம் எல்லாம் ஹையர் யோகா பிராக்டிஸ் என்னன்னா ஸ்வேதாஸ்வரத்துல கூட இப்போ வரப்போறது இந்த மாதிரி விஷயங்கள். பிரம்மரந்திரம் அது தலைக்கு மேல இங்க இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். அது சின்ன குழந்தைக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும், அது அங்க மூடிக்காது, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 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 மூடிக்கும். ஏன்னா ஜீவன் உள்ள போறதுக்கு அது இடம் அப்படி வச்சிருக்காங்க. ஆனா அது மூடிதானே இருக்கு சார், அது மூடி இருக்கும், அப்படி சாஃப்டா இருந்தா ஜீவன் உள்ள போயிடுவான். அது கபாலம் அப்படியே கட்டியா இருந்த ஜீவன் உள்ள போக மாட்டான், ஜீவன் உள்ள பிரவேசம் பண்ண போகும்போது அழகா பிரம்மரந்திரத்துல உள்ள போறோம். ஆனா அதுக்கப்புறம் நல்ல பாபம் பண்ணி அதர்மம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி அப்புறம் வெளியே போகும்போது மட்டும் ஏதோ ஒரு பக்கம் வெளியில போகும். திரும்பி இப்படிதான் போகணும்னு சொன்னா நீ படாத பாடுபடணும். அந்த படாத பாடுபடுறதுக்கு பேர் தான் இந்த அட்வான்ஸ்டு யோகா. நல்லது தானே சார் யோகா? ஆமா, என்ன நல்லதுன்னா அதை பண்ணி வேற ஏதோ சாதிக்கணும். என்னதான் சாதிக்க போறேன்? நான் இன்னொரு லோகத்துக்கு போறேன், அங்க என்ன பண்ணுவேன்? அங்கே திரும்பி இதே கலாட்டா பண்ணுவேன், சுகம் அனுபவிப்பேன். இல்லைன்னா எனக்கு சித்திகள் வேணும், அஷ்ட சித்தி. நான் ரொம்ப பெரியவர் உலகத்துல மக்கள் நினைச்சுக்கிறேன். சரி, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அப்படிதான். அதுக்கப்புறம் அதோட திருப்தியா இருப்பியா? சித்திகள் வந்தா நீ நிம்மதியா இருப்பியா, இல்ல சும்மா இருப்பியா? அதனால ஞானி, ரமணர் போல் ஞானி, ஜப்பிடி வித்யை எனக்கு எல்லாம் வேண்டானார். சித்திகளுக்கு அவர் என்ன பேர் வச்சாருன்னு ஜப்பிடி வித்யை வச்சுட்டார். அதெல்லாம் கொடுக்கிற இது காட்டி என்ன ஏமாத்தக்கூடாது. நான் அதெல்லாம் விரும்பலை. ஏன்னா அது சம்சாரத்துல தான் மாட்டி நம்ம திரும்பி உட்கார வச்சிடும். சரி, எனிஹோ இங்க சொன்னது சொல்றோம். பிரம்மரந்திரே ஸ்தித அம்போஜ மத்தியஸ்தம். திரும்பி இந்த சஹசிராரம் இதுக்கு பேரு. இந்த சஹசிராரம் சக்கரங்கள் சொல்லும் போது அது 1000 ரெக்கைகள் பெட்டல்ஸோடு இருக்கிற பத்மம். மத்தியத்துல சந்திரமண்டலம் இருக்கு. அதிலோ உட்கார்ந்து இருக்க குரு. பாப்பம் எது குருன்னு கொண்டு போய் அங்கெல்லாம் உட்கார வச்சுட்டோம். இங்க என்னன்னா சக்தி உபாசனா இது செய்யறவங்க தான் இந்த யோகத்துல குண்டலினி அப்படின்னு, அப்புறம் அந்த நாடிகளை பத்தி சொல்லி, அந்த நாடிகளில இந்த சுஷும்னானே நடு நாடில இருந்து அந்த பிராணத்தினை மேலக்கு கொண்டு போக முடிஞ்சா அப்படி எல்லானே, இல்லை அங்கேயே தியானம் பண்ண முடிஞ்சா, அதுக்கப்புறம் உயிர் போகும்போது கூட அப்படி போனா மேல லோகங்களுக்கு போவான். உபனிஷத்துகளுக்குள்ளேயே இந்த விஷயங்கள் பகவத்கீதை 8வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கு பேரு கிரமமா கொஞ்சம் ஹையர் வேர்ல்டுக்கு போவேன். அங்கே போய் நிறைய நாள் திரும்பி வாழ வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் மேக்சிமம் ஹையர் லோகம் பிரம்ம லோகத்துக்கு போனா அங்க பிரம்மாஜி கிட்ட உட்கார்ந்து இப்படி படிக்கணும். சரியா? அவர் என்ன பாஷையில சொல்லுவாரோ தெரியல. இங்கே கொஞ்சம் தமிழ்ல சொல்லிட்டு இருக்காரு, நடுவில் சமஸ்கிருதம் பேசிட்டா கூட இதே கஷ்டமா இருக்கேன்னு அப்புறம் அவர் என்ன பாஷையில பேசுவார்? இப்போ இத்தனை லோகத்துல பல மாநிலங்கள்ல இருந்து மக்கள் வரும்போது அப்புறம் அவர் காமன் லாங்குவேஜ் ஒன்று வச்சிருக்கணும். தேவதைகள காமன் லாங்குவேஜ் கீர்வாண பாஷை, தேவ பாஷை, சம்ஸ்கிருதம். அதனால சம்ஸ்கிருதம் படிச்சுக்கோங்க. ஒருவேளை மேல லோகம் போனா கூட தேவதைகள் எல்லாரும் அங்க தமிழ் பேச மாட்டாங்க, சம்ஸ்கிருதம்ல பேசுவாங்க. அப்புறம் உனக்கு ஒன்றும் புரியாது. நீ இப்படி பார்த்துட்டு இருப்ப, என்னடா என்னை பத்தி கிண்டல் பண்றாங்க நினைச்சு புரியல. என்ன பாருங்க, நிறைய ப்ராப்ளம். பிரம்மரந்திரே ஸ்தித அம்போஜ மத்திய சந்திரமண்டலம். மேலமும் சூடு பாதங்களை கேட்டேன்னு சொன்னோம். குருவுடைய தலை விஷயம் தானே பேசுறோம். அங்க சந்திரமண்டலம் காலு கெட்டு சூடா இருக்கு, தலையில கூலா இருக்கு. ஆனா நமக்கு எல்லாருக்கும் தலை சூடு, காலு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. என்ன அர்த்தம்னா, குருவுடைய பாதங்களுக்கு சரணாகி நமஸ்கரிச்சு அப்படி வணங்கும் போது செய்யும்போது அவருடைய அந்த ஞானமனே அக்னி நம்மளை அஜ்ஞானத்திலிருந்து விடுவிச்சு, அதுக்கப்புறம் நமக்கு மனசு சாந்தி குளிர்மை கொடுக்கும் சந்திர மண்டலம். இதெல்லாம் நானும் உங்களுக்கு சிம்பிளா ஏதோ இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அர்த்தம். ஆனா அது யோக சாஸ்திரத்திலோ தந்திரங்களை பண்ணும்போது அவங்களுக்கு அது அந்த சக்கரம், அதுல இருக்கிற ரெக்கை, அதுல இருக்கிற அக்ஷரங்கள், அந்த பீஜாட்சரங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம். அதுக்கு நிறைய தபஸ், நிறைய டிசிப்ளின் இருக்கணும். அப்படி எல்லாம் இருக்கும். அது விஷயம். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல இது சொல்லிக்கிட்டே அந்தந்த சக்கரத்துல முக்கியமா இப்ப சஹசிராரம் வரைக்கும் வந்துட்டோம். அந்த சக்கரத்துல அங்க எல்லா இடத்துலும் ஒரு ஷேப் சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியம். இந்த தேவி உபாசனத்திலையும் சக்தி உபாசனத்திலும் அந்த ட்ரையாங்கிளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அது ட்ரையாங்கிள்னாவே எல்லா பக்கம் முக்கோணம் சமமா இருக்கும். நமக்கு வேதாந்தத்துல அந்த ட்ரையாங்கிள் என்னன்னா திரிபுட்டி சொல்லுவோம். ஓகே, திரிபுட்டி தியான தியாத்ருத்யேய ரூப அங்கேயும் வந்துச்சு. அது நம்ம அந்த திரிபுட்டியினே விட்டுட்டு சும்மா இருக்கணும்னு நம்ம சொல்றோம். இன்னொன்று அந்த திரிகோணம்னா ஜீவ ஜெகத் ஈஸ்வர மூணு
மூணுத்துலையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம அந்த திரிகோணத்துக்கு நடுவில் இருக்கிற பிந்து, இதே பேசுவாங்க அவங்களும். பிந்து, டாட். ஸ்ரீ சக்கரம் எடுத்துட்டான், எந்த சக்கரம் எடுத்தான், டாட். சொல்ல வந்த விஷயம் ஒண்ணுதான். அப்ப அந்த நியூக்ளியஸ் சென்டர் ஒன்னே ஒண்ணு, அது பிரம்மம். இப்படி உட்கார்ந்து இந்த வேதாந்தம் உபனிஷத்து இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாத மக்களுக்கு, ஜீவர்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டமான அந்த மார்க்கங்கள் எல்லாம் வச்சு அவனை கிராஸ் அப்படி 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 பிராண மண்டலத்துக்கு கொண்டு போகும். இதெல்லாம் பிராண மண்டலத்துல நடக்கிற விஷயம். அப்புறம் மனோமண்டலம். ஆனா வேதாந்தத்துல சிம்பிளா பாரு, அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய 5 மண்டலங்கள் எல்லாமே கூட கோஷங்கள், எல்லாமே அனாத்மா, பிரகிருதி, மாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப சிம்பிளா தள்ளி விட்டுட்டேன். சரி, இப்ப அவன் என்ன பூர்ணமா ஞானம் அடைஞ்சான, மோட்சம் அடைஞ்சானா? யோகா பண்ணி மோட்சம் அடைஞ்சவங்க யாரும் கிடையாது, அடைய முடியாது. சரியா? அதனால கேவலம் பக்தி பண்ணியும் மோட்சம் அடைய முடியாது, கேவலம் கர்ம பண்ணியும் மோட்சம் அடைய முடியாது. நீங்க கவனிக்கணும், எல்லா இடத்துல விஷயம் என்ன பேசுறோம். இப்போ பகவத்கீதை 9வது அத்தியாயம் முடிய போறது, அதுலயும் இதேதான். நிஷ்காம பக்தியில அந்த ஞானத்தோட கூடி இருக்கிற, சகாம பக்தியில ஞானத்தோட கூடி இருக்க நிஷ்காம பக்திக்கு வந்த என்ன பிரயோஜனம்? அதே விஷயம்தான் இப்போ பிருஹதாரண்யகோபனிஷத்துல கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் கூட அது கொஞ்சம் விசாரணை செய்யப்படும். சம்சாரம் சொல்லி நிறைய ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் அசம்சாரி ஞானி பத்தி சொல்லும் போது ஒரு சின்ன வரிதான் சொல்லப்படும். ஆனா அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் விஸ்தரிச்சு பேசும். ஸோ விஷயம், இது ஒரு மார்க்கம். பக்தி கர்மா இதெல்லாமே கூட மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா மேலுக்கு கொண்டு வரும். பட் எவ்வளவு மேலுக்கு வரணும் சார்? கடைசி ஏதோ இருக்கணும் இல்லை? இந்த லாஸ்ட் நீ ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஃபைனல் டேக் ஆஃப். ஃபைனல் டேக் ஆஃப் ஓன்லி ஃப்ரம் த ஞான ரன்வே. இது யாரும் எப்படி என்ன பேசி என்ன சொன்னாலும் வேதாந்தம் அவங்க எல்லாமே அப்படியே கண்டனம் பண்ணக்கூடிய யுக்தி, ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி எல்லாத்தையும் வச்சு பேசும். சரி, இந்த யோகா யந்திர மந்திர சாஸ்திர சம்பந்த விஷயம் இங்க சொல்லும் போது, இப்போ அகதாதி திரிரேகாப்ஜே, அந்த திரிரேகாப்ஜன்னா 3 ட்ரையாங்கிள். அதுல ஆ க ஹ, அது பீஜாட்சரங்கள் 3. அது சும்மா அப்படி வரிசையை எது இருக்கு? அகார ககார தகார, 3 பீஜாட்சரங்கள். அந்த சஹஸ்ர மண்டலம் அதான் மேல சொன்னதே பாருங்க, கனெக்ஷன் இருக்கிறதுனால 2 சேர்ந்து படிச்சோம். அங்க அந்த திரிகோணம் இருக்கு. அப்புறம் ஹம்ச பார்ஷ்வ திரிகோணேச்ச ஸ்மரேத் தன் மத்தியகம் குரு, அதி மத்தியில இருக்கிற குரு. குருவನ್ನ இப்ப இங்க என்ன எடுத்துக்கணும்? ஆதாரம், சாரம், காரணம். உனக்கு காரணம் ஒன்னும் அது சூக்ஷ்மம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் உன்னை கொஞ்சம் 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 அப்படி கொண்டு போய் ஒரு கோடு போட்டு அப்புறம் சென்டர்ல ஒரு டாட் வச்சு முதல்ல அது பாரு, கண்ணு சிமிட்டாம பாரு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அவன் பாஹ்யத்துல கொஞ்சம் கொஞ்சம் அந்தர்முகம் பண்ற. பட் மோட்சத்துக்கு ஞானத்துக்கு இந்த இது சம்பந்தமே இல்லை. அவன் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வைராக்கியம் விவேகத்தினால இந்த சரீரத்தினால செய்யப்பட்ட பயிற்சிகள்
அதனால சாதிக்கிற பலங்கள் எல்லாமே கூட அனித்யமசுகம் லோகம். நாளானிக்கு கீதையில கடைசி ஸ்லோகங்கள் சொல்ல போற, இமம் பிராப்ய பஜஸ்வமாம். இதெல்லாம் அனித்யந்தா, அசாரந்தா. அங்கே அப்போ ஏதோ ஒரு ஜென்மத்துல அங்க வந்து ஒரு ஃபுல் யூ டர்ன் வரணும், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் ஞானம். ஞானத்துக்கு என்ன செய்யணுமோ சிரவணம், மனனம், இதெல்லாம் நடக்கும். அதனால நமக்கு பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும், கான்ஃபிடென்டா. நானும் த ஃபைனல் ஸ்டேஜ், ஹைவே, ரன்வே, இது வந்து அங்கே அதுல இருக்க. இப்போ எவ்வளவு சீக்கிரம் நான் டேக் ஆஃப் பண்ணணும், மோட்சம் அடையணும், ஜீவன் முக்தி, இதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை ப்ரிப்பரேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ். இதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா டேக் ஆஃப் லேட் ஆயிடும். ஒரு பைலட் அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு திரும்பி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, all signals are right, everything is right, weather is right, everything is left, right, back, front, everything அவங்க எல்லாம் காட்டுவாங்க. அப்போ பறக்குவான். அதனால சந்தேகம் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி மந்திர மகா மகோதரி நிறைய கிரந்தங்கள் இருக்கு. இந்த தந்திர சாஸ்திரத்துக்கு நிறைய இருக்கு, மந்திர சாஸ்திரத்துக்கு நிறைய இருக்கு, இந்த யோகா இது எல்லாத்தையும் நிறைய. இது ஒரு கைண்ட் ஆஃப் உபாசனன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுல என்னன்னா, ஆந்தி வேலை இதெல்லாம் கொஞ்சம் செய்யும் போதும் சின்ன சின்ன சக்திகள் வரும் மனுஷனுக்கு. அது ஒரு ட்ராப், அது ஒரு வலை அப்படின்னு சொல்லி பதஞ்சலே சொல்லியிருக்காரு. அஷ்டசித்திகளை பற்றி பேசும்போது பதஞ்சலி யோக சூத்திரங்களுக்குள்ள இது தடம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அப்போ அது ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் தடம்னு சொல்றாங்க. அப்போ அதுல போய் எதுக்கு மாட்டிக்கணும்? இன்னொன்னு என்னன்னா, நீ அதுக்கு போகாம இப்போ இதெல்லாம் பண்ணலன்னு மோட்சம் வராத. நமக்கு என்ன முக்கியம்? என்ன அடியணும்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? போனஸ் வேணும் சார், சேலரி இன்க்ரீஸ் வேணும். அதெல்லாம் இங்க வரக்கூடாது. திருப்பதிக்கு போகணும். அந்த ஷாப் வேற. மோட்சம் வேணும்னா சத்சங்கத்துக்கு உண்டு, அவ்வளவுதான். பாத்தீங்களா? குரு கடவுள் கூட மோட்சம் நேரம் தரமாட்டார் போய் கேட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு யாருமே கேட்கறதில்ல அவர்கிட்ட போய். மோட்சம் అనేది அது இவ்வளவு முக்கியம் అనేది இத்தனை வயசுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு வருஷம் படிச்சுக்கோ இப்போதான் சார் புரியுது. இல்லைன்னு என்ன கேட்டீங்க இவ்வளவு நாள் கடவுள் கிட்ட? அதனால அவரை வந்து வேற எல்லாம் கொடுப்பாரு. இதுக்கு வந்து நான் ஒரு குருன்னு உனக்கு கொடுப்பேன். ஏன்னா நேர வாய் திறந்து உனக்கு நேர அப்படி பேசி உனக்கு காதுல ஊதுலன்னா நீ வந்து அசால்ட்டா இருப்ப, எடுத்துக்க மாட்டேன். அதனால நானும் பேச முடியாது. நான் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் சென்னை ஏதாவது ஒன்று எங்கேயாவது நடந்தாவே பேப்பர்ல மீடியாவில் ஐயோ அங்க என்னமோ நடந்துச்சு, அப்போ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு மக்கள் பெற்ற அது வந்து அற்புதம் மிரக்கலா பண்ணி எல்லாம் செய்வாங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம். நான் ஒரு குரு கிட்ட அனுப்புறேன், அவர் உங்களுக்கு நல்ல மசாலா போட்டு வாஷிங் பவுடர் போட்டு வரத்து எல்லாம் பண்ணி கிளீன் பண்ணுவாரு. வேற வழி இல்லை. இல்ல குருகிட்ட எதுக்கு படிக்கணும்? 300 ஸ்லோகமாமா எங்கோ இருக்கிறோம் நாம் இன்னும் முதல்ல போயிட்டு இருக்குது. இது விஷயம். கிண்டல் பண்றதுக்காக சொல்லல. அதுல எல்லாம் இருக்கு, அந்தந்த பலங்கள் இருக்கு, அது செய்யறவங்க இருக்காங்க போறாங்க. ஆனா భగవద్గీత, పతంజలి, ఉద్ధవ గీతలో కృష్ణ పరమాత్మ, చతుశ్లోకి భాగవతత్తులో நாராயண பகவான், அங்கே வரைக்கும் எதுக்கு இப்போ அடுத்த 2-3 ஸ்லோகங்கள் போன உடனே சிவபெருமான் வந்து கம்ப்ளீட்டா பிளேட் மாற்றுவார்.
மாத்திட்டு பியூர் அத்வைத்தம். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது கொஞ்சம் இப்படி ஜோக்கா பேசிட்டு எல்லாம் முடிச்சுடுறேன் சீக்கிரம். ஓகே, நேத்திக்கு சொன்ன அஷ்டாங்க யோகத்துல அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அஹிம்சா, சத்தியம், அஸ்திரேயம், அபரிக்கிரஹ, பிரம்மச்சரிய, சௌச்சம், சந்தோஷம், தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் அதெல்லாம் இருக்கணும். அது மட்டும் நித்திய ஜீவிதத்துல ஆச்சரணை பண்ணிட்டே இரு. உடம்புக்காக கொஞ்சம் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணு, பிராணாயமம் மினிமம் பரவாயில்ல. நம்ம கஷ்டமான பெரிய பெரிய கும்பகம் அது இதுன்னு சொல்லி வேண்டாதெல்லாம். சரி, இங்க அடுத்த 2 ஸ்லோகங்கள் எதுக்கு நடுவுலயே போட்டுட்டாரு ஒரு ஸ்லோகத்தை. 119 பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்றாரு சிவபெருமான். இன்னும் கொஞ்சம் ஹையர் டோஸ் வந்து அப்புறம் வரும் 2 21க்கு அப்புறம். சரி, இது படிக்கிறோம். அத்வைத பிரம்ம தத்துவம். இப்போ அவர் பேசி சொன்னது என்ன, அந்த மண்டலம் மத்தியே, அது ஹிருதய மத்தியே, ஹிருதய குஹர மத்தியே சொல்லு, சஹசிராப்ஜ தல மத்தியே சொல்லு, திரிகோண மத்தியே சொல்லு. எது சொன்னா விட சென்டர் சென்டர் அந்த சென்டர் விடாது అని சொல்லுவார் ரமணர். அவருக்கு ஹிருதயம் ரொம்ப முக்கியம். ஹிருதயம், உள்ளம் உள்ளம் அதனால உள்ள 40 எழுதியிருக்காரு சொல்லி. உள்ளத்திலே உள்ளம், ஹிருதயம், ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்திரம். அந்த பிரம்மம் அது வந்து அந்த யோகா அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்தினையும் நெகேட் பண்ணாவே நிச்சயமா நீயாவே இருக்கும்போது நித்யம் சுத்தம் நிராபாசம் நிராகாரம் நிரஞ்சனம் நித்யபோதம் சிதானந்தம் குரும் பிரம்ம நமாம்யஹம். அதனால அந்த மத்தியே అని சொல்லி சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் இதெல்லாம் சொல்றதுக்கு அப்புறம் குரு, அந்த குருவினை நான் ஸ்மரிக்கிறேன். ஸ்மரேத்தன் சொன்னாரு 118ல, చింతిப்பேன். அது என்னமோ நினைச்சுக்காத, நீ குண்டலினிய நினைச்சுக்காது, அது இது நினைச்சுக்காது. அது உன்னுடைய உணர்வேதான். உன் உணர்வேதான் குரு தத்துவம், உன் உணர்வேதான் குரு, உன் உணர்வேதான் ஆத்மா. அது ஒண்ணுதான். அது என்னன்னு இப்ப அதை பத்தி சொல்லணும்னா இந்த மாதிரி அதோடைய குணங்கள் சொல்லணும். குணங்கள் நிஜமா இருக்கா? குணங்கள் நிஜமா இல்லை, குணரகிதம். ஆனா பொதுவா நீ எதெல்லாம் இருக்க ஒரு ஏதாவது பார்த்தா அது நல்லா இருக்கேன்னு சொல்லணும், இல்லைன்னு அது நல்லா இல்லைன்னு சொல்லணும். அது காரமா இருக்கேன்னு சொல்லணும், இல்லைன்னு அது இனிப்பா இருக்கேன்னு சொல்லணும். விசேஷனம் கொடுக்கணும். அந்த மாதிரி விசேஷனம் கொடுத்து சொல்லணுமா? உனக்கு புரியறதுக்காக நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா நீ புரிஞ்சுக்க முடியாது. சரியா? சுவாமிஜி சொல்லுவார் ஜோக்க, இவர் குண்டலினி அப்படியே இதுன்னு சொல்லிட்டு அந்த தூங்கிட்டு இருக்கிற பாம்பு ரொம்ப எழுப்புவான யாராவது? பாம்பு எதுக்கு எழுப்பணும்? தேவையில்லாம குண்டலினி அப்படின்னு சொல்லி அது எழுப்பணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நினைக்கிறதுனா அனவசரமா நீ போய் பாம்பு மேல கை வச்சு பண்றது போலுதான். வேண்டாம் அதெல்லாம். இது பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. நித்யம் நித்ய நிரந்தர அனந்த அநாதி பூர்ண பிரம்ம சனாதன ஹே. நீ எதுவுமே பண்ணாமே, எதுவுமே செய்யாமே, இப்போ இப்போ அந்த பிரம்மமாவே சுத்தமான ஏக வஸ்துவா நீ இருக்கே, நித்தியம் இருக்கு. சித்திகள் வருது, சில வாட்டி போயிடும். நிர்விகல்ப சமாதி வந்துடும், பிராக்டிஸ் பண்ணி 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 வந்துடும். அது 1 hourன்றான், ஒருத்தர் 2 மணி நேரம் 3 மணி நேரம்.
ஆனா அதுக்கப்புறம் திரும்பி நிர்விகல்ப சமாதி வந்து வெளியே வரணும், போயிடும். வந்துச்சு இல்ல, இதுக்கு முன்னாடி இல்ல, இப்போ வந்துச்சுன்னா போகும். அப்போ கஷ்டம் தானே. இது முன்னாடி காணும் கிருஷ்ணான், இப்போ இப்போ நான் பக்தி பண்ணி 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 ஒரு நாள் அப்படியே எனக்கு முன்னாடி வந்து கோபால கோபால நாச்சோ கோபால, நல்ல கனவுலையோ நினைச்சோ ஃபீல் பண்ண, எனக்கு முன்னாடி இருக்கிற போல இருக்கு குட்டா தர்ஷன். அப்புறம் மறைஞ்சு போயிட்டார். அப்போ உனக்கு கஷ்டமா இருக்கும். திரும்பி எப்போ வருவார், எப்போ வருவாரோ, எப்போ வருவாரோ. இந்த எப்போ வருவாரோ பிசினஸ் வேண்டாம். யாரும் வரமாட்டான், எப்போ வரமாட்டான். இப்பவே இருக்கு, இப்பவே இருக்கு. இதுதான் பிருகதாரண்யத்திலையும் பார்க்க போறோம் இந்த வாரம். சங்கரர் அங்க எனாலிசிஸ் பாஷ்யத்துல பண்ணுவாரு. சரி, நித்தியம் எத்தனோ வாட்டி பேசின வார்த்தைகள் தான். 7 ஸ்வரூப லட்சணங்கள். யாரு பத்தி? ஜாகிரதையா சிவபெருமான் வந்து எப்பெல்லாம் இந்த மாதிரி வேதாந்திக் பதங்கள் உபயோகப்படுத்துறாரோ, உபனிஷத் பதங்கள், அவர் உடனே குரு பிரம்மான்னு வச்சுடுவாரு. பாருங்க, குரு அனுவார், பக்கத்துல பிரம்ம அனுவார். வேற இன்னொரு வாட்டு கூட வந்துச்சு, அப்படி பாத்தீங்களா? குரும் பிரம்மம். அதுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு, அதுதான் நான் ஐ சீக் தட். இங்க நமஸ்காரம் எதுக்கு பண்ணணும்னா, அதுதான் ஞாபகம் வச்சுக்குவேன், அதுதான் எனக்கு வேணும், அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து அது யாரு சொல்லித்தரானோ, யாரு வந்து ஸ்ருதி யுக்தி அனுபூதி மூணுமே இருக்கிற குரு, அவர்கிட்ட போய் நான் அப்புறம் சாட்சாத் தண்டவத் பிரணாமம் செஞ்சு எனக்கும் அது சொல்லித்தாங்க. அதுக்குதான் நமாமி, நித்தியம், சுத்தம். இந்த வார்த்தைகளை தான் தியானம் பண்ணணும். நான் சுத்தமான அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் குடிக்கவே வேண்டாமா சார்? அப்போ நீ என்ன நினைக்கிறீ? நீ இங்க நீன்னு சொல்லும் போது ஆத்மபாவேன துவம், நான் சரீர பாவேன. சரீரத்துக்கு குளிப்பாட்டுல என்ன ப்ராப்ளம்? உனக்கு ப்ராப்ளம், எல்லாருக்கும் ப்ராப்ளம். அதுக்கு குளிப்பாட்டு. சுத்தம்னா இப்படி அசுத்தம் அடிக்கடிக்கு சேரு அந்த உடம்பாவது மனத்துல கூட அசுத்தி சேர்ந்துட்டே இருக்கு. ஒரு நாள் நல்ல பூஜைன்ற கோயில் என்றோம், நல்ல நிம்மதி இருக்காங்க, நம்ம கூட அடுத்த நிமிஷம் அது இப்படி ஆயிடும். அசுத்தி வருதே, எப்படியோ கொஞ்சம் படிய வாசனம் ஏதோ ஒன்று வந்துடும். அது நம்ம அது அப்படி இருந்துட்டு இருந்தா கூட அதுக்குள்ளேயே நான் உண்மையான ஒரு நான் பிரகாசிச்சுட்டு இருக்கு. உண்மையான நான் வந்து பிரகாசிக்கிறதுன்னு சொன்ன, எங்க சார் லைட்டு? எங்ககிட்ட ஒன்றும் லைட் இல்லையே. ஃபோட்டோல தான் போடுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி, தலைக்கு பின்னாடி. நானும் நெக்ஸ்ட் டைம் ஸ்டூடியோ போய் அப்படி ஒன்று ஏதாவது எடுத்துக்கணும், பின்னாடி இப்படி ரவுண்டா எனக்கு லைட் வர மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுப்பானே. இப்போ அதெல்லாம் பண்றது ரொம்ப ஈஸி. அந்த இல்ல, பிரகாசிக்கிறதுனாவே இருப்புதலா உணர்வா சுத்தம். அதனால என்ன சொல்லிக்கணும் இப்ப இதெல்லாம் சொல்லும் போது, எனக்கு சம்சாரம் துக்கம் கிடையாது, மனசுக்கு இருக்கு. மனசு நான் இல்லையே, சரீரத்துக்கு அநேகம் இருக்கு, நான் சரீரம் இல்லையே. தேகோ நாகம் சோகம். அப்ப யாரு நான்? போகம் சோகம். போகம் நானே கேட்டுக்கணும். முதல் நான் தேகம் இல்லை, அப்ப நான் யாரு? நித்தியம் சுத்தம்.
மனசு அப்பவே சாந்தமாயி, அதனால மனசே கவலைப்படாத, நான் தானே உனக்கு வெளிச்சம் கொடுத்தா, நான் பிம்பம், என்னோட பிரதிபிம்பம் தானே நீ என்ன வேற என்னென்னமோ காட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டுட்டு இப்படி அழற. சுத்தம் நிராபாசம். இது ஆபாசம் இல்லை. ஆபாசம்னா பிரதிபலிப்பு. எந்த அத்தியாசமும் சூப்பர் இம்போஷன் அது மேல இல்லை. ஆனா இருக்கிற போல் சாஸ்திரம் பேசும். The ignorance is superimposed on the ஞான ஸ்வரூபம். கயிறு மேல பாம்புன்னு சூப்பர் இம்போஸ் பண்றோம், இல்லாதது கொண்டு போய் சூப்பர் இம்போஸ் பண்றோம். அதனால இது எந்த ஆபாசத்துக்கு அடிபட்டு எதுவுமே ஆகல. நிராபாசம். இதுக்கு ஆகாரம் ஒண்ணும் கிடையாது, ரூபம் கிடையாது, நிராகாரம். இந்த ஒரு ஸ்லோகம் போதும். அந்த அர்த்தத்தினை பல விதமா சாஸ்திரத்துல குரு என்னென்ன சொன்னார் அதே நினைச்சிட்டு ஒரு நாளைக்கு இல்லைன்னு ஒரு வாரத்துக்கு ஒரே பதத்தினை எடுத்துட்டு அது நல்லா உள்ள அப்படியே போட்டு கடையணும். நித்தியம் நித்தியம் என்றாங்க. எத்தனை வாட்டி பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்க இந்த வருஷங்கள் எல்லாம். ஏக நித்திய சார சத்திய வஸ்து ஓட்டு போடுங்கோ. ஏக நித்திய சார சத்திய வஸ்துக்கு ஓட்டு போடுங்கோ. வாக்களி போயிச்ச காதுக்குள்ள ஏதாவது உள்ள போய் ஏத்திக்கிட்டோம். அதனால கேட்டதுனால வேலை நடக்காது. ஹோம்ஒர்க் பண்ணணும், ஈடுபடணும். ஆகாரம் ரூபம் கிடையாது. இது சுத்தமா இருக்கிறதுனால நிரஞ்சனம். சுத்தம்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி சார் நிரஞ்சனம் சொல்றாரு. அஞ்சனம் மகி அழுக்கு. நிரஞ்சனம் பல வகையா வேதாந்தத்துல எக்ஸ்பிளைன் பண்றோம். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதங்கள் எதுவுமே இல்லைன்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம், நிரஞ்சனம். சுத்தம்னு சொன்னா ராகத்வேஷ மனசுக்கு சம்பந்தப்பட்ட இமோஷன்ஸ் அதுல எதுவுமே ஒட்டுகள் அது கிடையாது. அப்புறம் இது நித்திய போதம், அதுதான் உணர்வு. நித்திய போதம், த பியூர் கான்சியஸ்னஸ். நான் இருக்கேன்னு எப்பவுமே இருக்கு. நான் இருக்கேன்னு எப்பவுமே சந்தேகமே வரல. நான் எம்ப்ளாய்டா இருக்கேன், நான் அன்எம்ப்ளாய்டா இருக்கேன், நான் ஒய்ஃபா இருக்கேன், நான் ஹஸ்பண்டா இருக்கேன்னு இதுல டிஃபரன்ஸ் ஃபீலிங்ஸ். பட் இருக்கே நான் இதுல எப்பவுமே இருக்கு. நித்திய போதம். போதம் ஸ்புரணம். ஸ்புரணம் ஸ்பூர்த்தி. ஸ்பூர்த்தி throbbing. என்னதான் சொல்றது? இருப்புதல். அதான் தமிழ்ல கடைசியில சொல்லணும். இருப்புதல். இருப்புதல் இல்லை சார், உணர்வு. இருப்புதல்ல சிதானந்தம். அந்த இருக்கு உணர்வு, அது நித்தியம் இருக்கு. ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அது நித்தியமா இருக்கிறதுனால அதுல துக்கத்துக்கு இடம் இல்லை. எதெல்லாம் அனித்தியமா இருக்கோ அதுதான் நமக்கு துக்கம் கொடுக்கறது இல்லையா? நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாம் என்ன, சஃபரிங் என்ன, எனக்கு பிடிச்சதே என்னை விட்டு போகக்கூடாது, எனக்கு பிடிக்காதது எனக்கு கிட்ட வரக்கூடாது. இதுதான் இதுதான் லைஃப். இதுக்குதான் ராகத்வேஷம்னு சொல்றோம். அதனாலதான் இதுதான் காம ஏஷ குரோத ஏஷான்னு பகவான் அடிக்கடி திரும்பி கீதையில சொல்றாரு. இது ரெண்டு தான் கல்பிரிட். பாத்தீங்களா? முடிச்சதே எப்பவுமே எனக்கு கிட்ட இருக்கணும், விட்டுட்டு போகக்கூடாது. இருக்கிறத இப்போ வரைக்கும் யாராவது அப்படி ஏதாவது வச்சுக்கிட்டாங்களா? எனக்கு பிடிக்காதது கிட்ட வரக்கூடாதுன்னு வராம இருக்கிறத அப்ப என்ன பண்ணணும்? சாந்தி திக்ஷஸ்வ பாரத. பொறுத்துக்கோ, சும்மா பாரு, கீப் டிஸ்டன்ஸ், பி இன்டிஃபரண்ட். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. வேற ஒன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணாத. அசக்கிய
அனுஷ்டானம். அது நடக்காதது. Impossible task. Why you have to unnecessarily waste your time and all that? Get away. So நித்தியபோதம் அது வந்து சித்தது, கான்சியஸ், ஆனந்தம். 3 வந்துச்சு பாத்தீங்களா? சச்சிதானந்தம், சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா, மகாவாக்கியம். அதுதான் குரு. அது முதல்ல வெளியில இது உணர்ந்து தெரிஞ்சிருந்து சொல்லி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருக்கிற அந்த அவர்னு நீ ஆசிரிக்கணும். அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அவர் மேலே ஆதாரப்படி இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு டிஸ்கவர் தி சேம் திங். அவர் சொல்லிக் கொடுக்குற உபதேசம் நீயாதான் இருக்கு, உன்னை பத்தி தான் சொல்றார் அப்படின்னு உணரணும். அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு நமஸ்காரம். அடுத்த 2 ஸ்லோகங்களும் திரும்பி சேர்ந்து படிப்பேன். सकल भुवन सृष्टि कल्पिता शेष सृष्टि निखिल निगम दृष्टि सत्पदार्थैक सृष्टि अतद्गुण परमेष्टि सत्य पदार्थैक दृष्टि तत्पदार्थैक दृष्टि भवगुण परमेष्टि मोक्ष मार्गैक दृष्टि सकल भुवन रंग स्थापन सकल भुवन रंग स्थापन स्तंभ सृष्टि स्तंभ यष्टि सकरुण रस वृष्टि तत्वमाला समष्टि सकल समय सृष्टि सच्चिदानंद दृष्टि निवसतु मयि नित्यं श्री गुरोर्दिव्य दृष्टि படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. திருஷ்டி 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 சிருஷ்டி நிறைய வாட்டி மாற்றி வந்துச்சு. நடுவில் ஒரு 2 வாட்டி மாத்திரம் பரமேஷ்டி அண்ட் எஷ்டி அనే 2 பதங்கள் எக்ஸ்ட்ரா. சரி, சமஷ்டி எல்லா சிவபெருமான கூட கவித்துவம் போல் நல்ல அழகா சொல்லணும்னு நினைச்சார் சங்கரர் போல். சங்கரர் தானே சிவர், சங்கரரே தான் சிவர், சிவனே தான் சங்கர். அதனால்தான் சங்கரர் அவதாரம் எடுத்து வந்தப்போ இந்த மாதிரி எத்தனை எதிர்க்கார் சங்கராச்சாரியர். அந்த மகிஷாசுர மர்தனை படிக்கும் போதே கஷ்டமா இருந்தாலும் ஒன்றும் புரியலன்னு படிக்கணும்னு தோணும். அதோடைய அந்த ரிதம் அப்படி இருக்கு, அமைப்பு இல்லையா? அது மாதிரி நிறைய இருக்கு. அப்படியே சிலதெல்லாம் டான்ஸ் ஆடுற போல இருக்கும், சிலதெல்லாம் இந்த புஜங்கம் பாம்பு இப்படி போற போல அந்த நடை சந்தஸ் அப்படி இருக்கும். சரி, இது இதுல வேதாந்தமா சொல்லணும்னா என்னன்னா திருஷ்டி சிருஷ்டிவாதம் இல்ல சிருஷ்டி திருஷ்டிவாதம்னு ஒரு டாபிக் இருக்கு. அப்படின்னா சிருஷ்டி இருக்கிறதுனால நீ பாக்குறிய, நீ பார்த்ததுனால அது இருக்கிற சிருஷ்டி கூட சொல்ல வேண்டாம், அது இருக்கிறதுனால நீ பாக்குறிய, நீ பாக்குறதுனால அது இருக்கிறதா? பட்டிமன்றம் நல்ல தலை உடச்சிக்கலாம். மைண்ட் பாக்லிங். அந்த போல் இது நம்ம சிம்பிள் பண்ணி விட்டுடுவோம். கடைசி வரி முதல்ல எடுத்துக்கிட்டா இந்த சிருஷ்டி திருஷ்டி இது எல்லாத்தையும் நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த தத்துவ நிஷ்டையில இருக்கிற அந்த குரு இருக்காரே, அவருடைய
அவருடைய திருஷ்டி என்ன இங்க கண்ணுனால பாக்குறது இல்லை, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது எனக்கும் ஏற்படட்டும், வரட்டும். மை நித்தியம் நிவசத்து, எனக்குள்ள என்ன புத்திக்குள்ள கூட அந்த குரு என்ன அறிவு இருக்கோ, அவர் படிச்சு சாஸ்திரம் சொல்ற அது எனக்கும் வரட்டும். என்னது? அந்த ஸ்ரீ குரு திவ்ய திருஷ்டி. இங்க திரும்பி திவ்ய திருஷ்டின்னு சொன்னா வேற மாதிரி அனுக்கிறார். அதை திரும்பி யோக சித்திகள் அதெல்லாம் வரும். திவ்ய திருஷ்டி, அவர் ஸ்ரீகாலக்னன் திவ்ய திருஷ்டி வரும். சில பேர் பார்ப்பாங்க, சில யோகிகள், நாரதர் கதை புராணம் எல்லாரும் வரும்போது வரும். திரிகாலக்னன் 3 வரப்போறது என்ன நடந்து எல்லாம் சொல்லுவார். வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, வரப்போறதே மித்யாதான், நடந்து போனதே மித்யாதான், நடந்து கொண்டிருக்கிறது மித்யா. மித்யான்னு போய் அப்ப என்ன நீ அது சொல்றேன். இப்போ நடந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், திண்டாடிட்டு. அப்புறம் நடக்க போறது எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா, சப்போஸ் அவர் நிஜமா இருக்கிறதுல அப்படியே சொல்லிட்டா நீ தாங்க முடியுமா? அவனு உனக்கு கொஞ்சம் ஐஸ் வைக்கணும். ஏன்னா அவனுக்கு காசு வேணும், அதனால அவன் ஐஸ் வைக்கணும். உனக்கு காசுக்காக ஐஸ். திரும்பி இன்னொரு கெட்ட போய் இது கேளு, அவன் வேற மாதிரி சொல்லுவான். இது எப்படிதான் நம்புறது இது? அதனால இவருடைய திவ்ய திருஷ்டி என்னன்னா, திவ்ய திருஷ்டன்னா இங்கிலீஷ்ல மாடர்ன் டெலிபதி. டெலிவிஷன் கண்டுபிடிச்சோம் இல்ல, டெலிவிஷன் டெலிபதி போலுதா. ஆனா அது வெளியில எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம மகாபாரத சமயத்திலேயே சஞ்சயருக்கு அந்த சக்தி கொடுத்தாரு வியாசர். அவர் என்னமோ ஜலத்திலேயோ ஏதோ ஸ்கிரீன் எங்கோ அப்படி பார்த்துட்டு அங்க சினிமா நம்ம பார்க்கற போது எல்லாம் பார்ப்பாரு. அது இப்போ மாடர்ன பாருங்க, மனுஷனுடைய மூளை கண்டுபிடிச்சிச்சு. ஒரு தலைவலி பாக்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிச்சு, டிவி வருதே, உலகம் மொத்தம் பார்க்கலாம். 1 மணி நேரத்துல நீங்க சேனல் சர்ஃபிங் பண்ணிட்டே இருந்த உலகம் மொத்தம், அந்த நாடு இந்த நாடு, அங்க எப்படி இங்க எப்படி, எல்லாமே எங்க அடிச்சுக்கிறாங்க, எங்க ஓடுறாங்க, எங்க ஆட்டம் ஆடுறாங்க, எங்க திருடுறாங்க, எல்லாம் தெரியும். என்ன ஆயிடுச்சு தெரியும். இது முன்னாடி நம்ம ஊரு, நம்ம மாநிலம், நம்ம மாவட்டமுடைய கதை தான் தெரியும், நிம்மதி இருக்கும். இப்போ உலகம் மொத்தம் விஷயம் நிம்மதியா இருக்க முடியல. அதெங்கோ ஏதோ நாட்டுல ஒரு சின்ன ஃப்ளூ புதுசா வந்துச்சுன்னா இப்போ பெருசா போட்டுடுவான். இன்னொரு 20 வருஷத்துக்கு என்ன சின்ன சின்னது வந்தாலும் உடனே அது ஹெட்டிங்ல வரும். பார்க்காதங்க. என்ன அந்த கொரோனா நமக்கு இன்னும் அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, இன்னொரு 20 வருஷத்துக்கு அங்கெங்கோ ஏதோ ஒரு சின்ன ஃப்ளூ வந்துச்சுன்னா, என்ன அது இங்கிலாந்து ஃப்ளூ அண்ணா என்னமோ இப்போ புதுசா ஏதோ வார்த்தை. அப்புறம் அந்த ஃபங்கஸ் அனுவா அந்த ஜப்பான்ல ஏதேதோ என்ன மீடியம் தேவையா? நிம்மதியா இருக்கிறேன் நான். இங்க வர்றது இதுக்கு முன்னாடி எத்தனோ வந்துச்சு, எத்தனோ வாட்டி எத்தனோ ஃப்ளூ வந்துச்சு. அம்மா நான் அந்த காலத்துல அது ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் வந்து போயிடுவானு இதான் வந்தது. பரவாயில்ல. பட் தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் நம்ம வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. மனசுக்கு சாந்தி இம்ப்ரூவ் ஆயிடுதான்னு கேட்கிறேன். கம்ஃபர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுது, லக்ஸுரிஸ் இம்ப்ரூவ் ஆயிடுது. குவிக்லி யூ கேன் கம் டு நோ எவ்ரி திங். ஸோ வாட்? மனசு நிம்மதி போச்சு. ஆனா வேண்டியது நமக்கு அதே விட்டுட்டோம். அதனால என்னதான் சார் பண்றதுன்னு முடிஞ்ச வரைக்கும் நிறைய பார்க்காதுங்க. நிறைய இதெல்லாம் வேண்டாம். ஏதோ நாளைக்கு ஸ்ட்ரைக்கா, இப்போ ஆபீஸ் இல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஸ்கூல் இல்லையா, அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். குழந்தைங்க அம்மாவை படுத்திக்கலாம், குழந்தைங்களும் படுத்துக்கலாம். பால் வராதுன்னு தெரியும், அதனால இன்னைக்கு ஒரு பேக்கெட் வச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தா போதும் நியூஸ். மிச்சம்
ஓகே, பட் அலர்ட்டா இருங்கோ. சுத்தி கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம நாடு தீமைகள் என்னென்ன அது டிஸ்டர்ப் பண்ணுது கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கணும். நாட் டூ மச். சரி, என்ன சார் சிருஷ்டி திருஷ்டி அணி இப்படி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இது வந்து அந்த திவ்ய திருஷ்டி அதுக்கு போனேன். திவ்ய திருஷ்டி அண்ணா ஆத்ம ஞானம். இதுக்கு இன்னும் எதிர் ஒன்றும் கிடையாது. வேற யாரும் என்னென்னமோ பார்க்கட்டும், ஒன்று நீ பார்த்தியா? எப்போ என்ன நான் பார்ப்பானோ அதான் திவ்ய திருஷ்டி. ஏன்னா அங்க சகல துக்க நிவೃತ್ತಿ ஏற்படும், சகல அஜ்ஞான நிவೃತ್ತಿ ஏற்படும், சகல சம்சார பந்தம் நீங்கி. அது ஒண்ணு தெரிஞ்சுக்க. ஆனா இந்த அறிவு நல்லா வளர்ந்த மனுஷன் அதை மட்டும் பண்ணாம மிச்சம் எல்லாம் பண்றான். அப்படி பண்ணக்கூடாது. இதுதான் மெயின் தீமா வச்சுக்கிட்டு பல பல வார்த்தைகள் இங்க சொல்லப்பட்டது. அந்த குரு பத்தி தானே சொல்லப்படுறது. அதனால இங்க குருன்னு பிரம்மமா எடுத்துக்கிட்ட பரமேஷ்டன்னா பிரம்மாஜி. பிரம்மாஜி வந்து அப்படியெல்லாம் மானசிகமாவே இந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணாரா? அது அப்படிப்பட்ட அந்த குணங்களோடு கூட இருக்கிற மாயனை சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கு அந்த சக்தி எங்கிருந்து வந்துச்சுன்னா அந்த பகவான் அதுல பரமாத்மானந்து வந்தது. அப்புறம் ஆரம்பம் எப்படி சொல்லப்படுதுன்னா பாரு, இந்த சகல புவன சிருஷ்டி இருக்கு பார்த்தியா, 14 புவனங்கள். பாகவதத்துல பேரும் சொல்லியிருக்கு, சிலதெல்லாம் நிறைய விவரணம் இருக்கு. இன்னும் புராணங்களுக்கு போனா இன்னும் விவரம் இருக்கு. முதல்ல பூமி நடுல பாகம் அப்படி பார்த்தா அங்க மேல அப்படியே பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அதல வித்தல சுத்தல மகாதல ரசாதல பாத்தால இப்படி புவனங்கள் எல்லாம். சகல புவன சிருஷ்டி கல்பிதம். போகாது, அந்த ஒரு வார்த்தை போகாது. அசேஷமா இருக்க. இது முடிவே இல்லை. எங்க என்ன சொல்லி முடியல, சொல்ல முடியல, எல்லாம் தெரியல, எண்டு தெரியல. அதனால கல்பித அசேஷ சிருஷ்டி. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பத்தி பேசும் சாஸ்திரம். அது பேசினதுனால எல்லாமே அப்போ கரெக்டா சார். இப்போ அந்த லோகம் இந்த லோகம் அது இதெல்லாம் இத்தனை சொல்றது இதெல்லாம் அப்போ மாதிரி என்ன இருக்கிறதான அர்த்தம் என்ன? நிகில நிகம திருஷ்டி பாருங்க. கொஞ்சம் எடுத்துக்கிறேன், ஏதோ 2-3 விஷயம். நிகில மொத்தம் இந்த சாஸ்திரம் அதோடைய திருஷ்டி என்னன்னா சத் பதார்த்தைகம். பாருங்க, சத்வஸ்து என்னன்னு அந்த சத்துவது பதார்த்தம், சத் பதார்த்த ஏக. அந்த ஒண்ணுல ஒண்ணுதான் இதெல்லாம் இருக்கிற போல் காணப்படுறது. அந்த ஒண்ணு உனக்கு தெரிஞ்சது என்னன்னு? நீதான் அது. அது வேற ஆச்சரியம். எங்க தேடாத அது, எங்க தேடாத, எங்க தேடினாலும் கிடைக்காது. நீதான் அது. புரியலையே, தெரியலையே, தெரியற வரைக்கும் புரியற வரைக்கும் அடியற வரைக்கும் சிந்தனை பண்ணு. இப்படி விஷயத்தின் அப்படியெல்லாம் சொல்லி, அதனாலதான் சொன்னா இந்த திருஷ்டி சிருஷ்டி 2 பக்கமும் பேசுறான். நீ பார்த்ததுனால இருக்க தெரியுமா? நீ பார்க்கலன்னு தூக்கத்துல உலகம் இருக்க. பார்க்கறதுன்னா மனசு வச்சு, மனசு இருந்தா. மனசு இல்லைன்னா உலகம் இல்லை. தட்ஸ் இட், கான். அதனால அது இருக்கன்னு சத்தியம் இல்லை.
உன்னை மனசு இருக்கிறதுனால தான் இருக்கு. இன்னொரு படி மேலே போறோம். உன்னை மனசு இருக்கன்னு தெரியணும்னு யாருக்கு தெரியுது? உனக்கு தெரியுது. அப்போ அந்த நீ మారామ இருக்கிற వస్తువు பாருங்க. இப்போ సృష్టి అనేది எங்கிருந்து வந்தது? அதனாலதான் கைவல்யோபனிஷத்துல மய்யேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். போல்ட்லி, கிளியர்லி. இந்த ஜென்மத்துல சொல்ல முடியலன்னு பரவாயில்ல சார், அப்படி சொல்லாதுங்க சார். சொல்லுவோம் சார், சொல்லுவோம் சார். இந்த மாதிரி திருஷ்டி சிருஷ்டி மையத்தின் விடாது. அப்படி எவ்வளவு எம்பசைஸ் பண்ணுவாருன்னு ரமணர். சென்டர் விடாது. நம்ம அதை விட்டுட்டு எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் சம்சாரம், வேற ஒண்ணு இல்லை. சரி, இப்படி இது ரெண்டுத்துல பல விதமா வார்த்தை, குணம் பத்தி, அப்புறம் அந்த பிரம்மாதேவன் பத்தி, அப்புறம் குரு கிட்ட பத்தி சொல்லும் போது கருணா ரச விருஷ்டி. குருவுடைய கருணன்னு விருஷ்டி, வருஷம், மழை பெய்யுது. அதனால அவர் எப்படி இருக்காரு? என்ன வருஷம் குரு கேட்டுன்னு சப்தம், தத்துவமால சமஷ்டி, தத்துவமே தத்துவம், 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 சத்தியம், சத்தியம், சத்தியமே. அவர் பல பாஷையில பேசினாலும் பல வார்த்தைகள் சொன்னாலும் அது மாலை, எல்லாமே சமஷ்டி. அதுதான் அதுல இருக்கு. இப்படி விவரணம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகங்கள் கூட நல்லா இருக்கு. நகுரோரதிகம் 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 சிவசாசனதः 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 சாசனதः. ஓகே, ஈஸி. இதுதான் படிக்கிறது. எல்லாம் ஒரே வார்த்தை 4 வாட்டி சொல்றாரு. குருவுக்கு மிஞ்சி இன்னொரு வஸ்து எதுவுமே இல்லை, குருவுக்கு மிஞ்சி இன்னொரு வஸ்து எதுவுமே இல்லை, குருவுக்கு மிஞ்சி இன்னொரு வஸ்து ஒன்னும் இல்லை, குருவுக்கு மிஞ்சி இன்னொரு வஸ்து ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை. டூன்னு வார்த்தை 4 வாட்டி சொல்லிட்டேன். கேட்கறது நல்லா இருக்கு சார். பிரம்மம் தவிர இன்னொரு அதிகமானது வேற ஏதாவது ஒண்ணுமே கிடையாது. இது என்னுடைய வாக்கு. சிவசாசனதः 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 டிக்ளரேஷன். அவன் பத்தி அவரே சொல்லுகிறாரு, சிவன். இது சிவனுடைய வாக்கு, இது சிவனுடைய வாக்கு, சிவனுடைய வாக்கு, சிவனுடைய வாக்கு. எதுக்கு அத்தனை வாட்டி சொல்லணும்னா, எப்போ உபனிஷத்து கூட 2 வாட்டி ரிப்பீட் பண்ணும் ஏதாவது லாஸ்ட் வேர்டு. திஸ் இஸ், அது என்ன சொல்றது? அதிர்ச்சி சொல்லுது. கிளியர், திஸ் இஸ் த ஃபேக்ட். நீங்க 4 வாட்டி சொல்றாரு. ஜென்ரலா 2 வாட்டி தான் வரும் உபனிஷத்துல, எண்டிங்ல. சில இடத்துல 4 times. சரி, அவ்வளவுதான் மீனிங். அடுத்தது நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணா விஷ்ணு கூட இதேதான் சொல்றாரு. இதமேவ சிவம் இதமேவ சிவம் இதமேவ சிவம் இதமேவ சிவம் ஹரிசாசனதः 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 ஹரிசாசனதः. இங்க சிவ பதம் திரும்பி வருது. மேலையும் சிவபதம் வந்துச்சுன்னா அங்க ஆஸ் த லார்ட் ஈஸ்வரா பரமேஸ்வரா சிவபெருமான்
பேசுறாரு. அதனால இப்போ இதுதான் மங்களம், இதுதான் மங்களம், இதுதான் மங்களம், இதுதான் மங்களம் இல்லைன்னா எங்க தம்பி சொன்னது அதுதான் கரெக்ட், எங்க தம்பி சொன்னது அதுதான் கரெக்ட்னு இவர் சொல்றாரு ஹரி. எப்படியோ அதை எடுத்துக்கணும். இங்க சிவன் மங்களம் எடுத்துக்கணும். யார் சொன்னார் இது? ஹரி. ஹரிசாசனத. அதனால நாங்க 3 பேர் வேறு, நாங்க 2 பேர் பாட்டி கட்சி வேறு, இதெல்லாம் வச்சுக்காத சும்மா. நாங்க 3 பேர் கிடையாது ஆக்சுவலா. பிரம்மமே ஒன்னா இருக்கும்போது அப்புறம் என்ன நாங்க 3 பேர், எங்க பார்ட்டி, எங்க சைவம் வைஷ்ணவம். அதனால திஸ் இஸ் தி டிக்ளரேஷன் ஆஃப் தி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஹரி. சரி, அப்புறம் எங்க 2 பேருக்கு இன்னொரு தம்பி இருக்காரு, கடைசி தம்பி, குட்டி தம்பி பிரம்மாஜி. அவர் என்ன சொன்னாரு? விதிதம் 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 விதிதம். அந்த கீழே வார்த்தை உங்கள் கூட இதே இருக்கணும். விஜனம் 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 விதிசாசனதः 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 விதிசாசனதः. சாசனம்னா அங்க ஒரு ரூல் அப்படி இல்லை, சாசிக்கிறது. திஸ் இஸ் த டிக்ளரேஷன், டிக்டம், வார்த்தை. திஸ் அ கமாண்ட். இங்க பிரம்மாஜிக்கு பாருங்க விதின்னு பேர் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் அப்புறம் பிரம்மராஜா விதி, ஏன்னா அவர் தானே இந்த பேசிக் எரர், அவர் தான் கல்பிரிட். கடிக்க மாட்டார், அதான் அவருக்கு டெம்பிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜும்மன் எங்க இருக்கா? பிரம்மன் ஏன் இப்படி படிச்சுட்டார், ஏன் இப்படி பிறக்க வச்சுட்டார், தலராத்து இப்படி ஏத்துற, அவர் ஒன்றும் ஏதுல. பாப்பம் பாப்பம், அவர் ரொம்ப நல்லவர். சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் தெரிஞ்சுக்கணும், இதுதான் தெரிஞ்சுக்கணும், இதுதான் தெரிஞ்சுக்கணும், இதுதான். இப்போ ரிவர்ஸ்ல போங்க. இதுதான் தெரிஞ்சுக்கணும். என்னதான் சார் தெரிஞ்சுக்கணும்? மங்களமானது, அது தெரிஞ்சுக்கணும். அந்த மங்களமானது என்னது? அதுதான் குரு. குரு இஸ் ஈக்குவல் டு பிரம்மம், ஆத்மா. இந்த வேற இன்னொரு வார்த்தை கூட கீழே இந்த விஜனம் பத்தி, விஜனம்னா அது சொல்லலை உங்களுக்கு. இந்த ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், அதான் விஜனம்னா டிக்ஷனரி மீனிங் பார்க்கக்கூடாது, சிங்குலர். இதுதான் தெரிஞ்சுக்கணும், இதுதான் தெரிஞ்சுக்கணும், இதுதான் தெரிஞ்சுக்கணும், வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்ப புரியுறதா? இத்தனை வருஷமா வேதாந்தத்துல ஏன் இப்படி சொல்றாரு இவர்? இவர் யாரு சொல்றது? இவருக்கு என்ன அதாரிட்டி இருக்கு? இதோ எங்க அண்ணா, என்ன எங்க அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தப்பா எல்லாம் சொன்னாரு. அதான் நான் சொல்றேன். So beautiful. Viditam. This only should be known. அது தெரிஞ்சுக்கல, இது தெரிஞ்சுக்கல, அங்க போல இங்க போல, அது பார்க்கல, அது படிக்கல, இது படிக்கல. என்ன படிக்கணும், என்ன பார்க்கணும், எங்க போகணும்? சும்மா இரு. அதுதான் முடிய மாட்டேங்குது சார். கீழே இந்த அடுத்த வார்த்தை விஜனம் பதிலா சில புஸ்தகத்துல விஜயம் அனே சொல்றாங்க. விஜயம். இது தெரிஞ்சுக்கணும், இதுதான் விக்டரி, இதுதான் ஜெயம், இதுதான் சாதிப்பு, இதுதான் சாதிக்கணும், இதுதான் சாதிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு 125 வந்து வெரி பியூட்டிஃபுல் வேதாந்தம். 2-3 ஸ்லோகங்கள எத்தனை வருதோ தெரியல. ஏவம் விதம் குரு ஏவம் விதம் குரும் தியாத்வா ஞானமுத்பத்யதே ஸ்வயம் ததா குருபதேசேன
முக்தோஹமிதி பாவயேத். பியூர் வேதாந்த கன்க்ளூஷன் லைக் சொல்றாரு பகவான் சிவர். இந்த விதமா குருவனி தியானிச்சு, ஏன்னா தியானமணி வார்த்தைகள் சொல்லிட்டே தானே வந்தாரு. ஆனா தியானமணி சொன்னாரு, நமஸ்காரம் சொன்னாரு, ஸ்மராமின்னு சொன்னாரு, பஜாமின்னு சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. இங்க தியாத்வான்னா இந்த விதமா குரு சொன்னது புரிஞ்சுக்கிட்டே தியானம், சும்மா தியானம் பண்ண என்ன? ஓ பகவான் சிவனு சொன்னது இது கேட்டதானே நமக்கு அசல் விஷயம் என்னன்னு புரியுறது. அவர் ஃபுட்டை வச்சுக்கிறேன், அவர் சிவலிங்கம் வரைக்கும் நான் தினத்தோறும் அவனுக்கு தலைமையில நல்ல ஐஸ் வாட்டர் ஊற்றுவேன், ஏன்னா அவருக்கு குளிராது. நான் மட்டும் ஹாட் வாட்டர். எப்படி வரும் ஞானம்? அதே போல் சாலக்கிராமம் விஷ்ணு நாராயண் பகவத்கீதை கேளு, அவர் சொன்னதே அதுதான் தியானம் நிஜமான. சரி, உனக்கு தியானமும் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லல. அர்ச்சனை பண்ணு, பூ கொடு, புஷ்பம் கொடு, நமஸ்காரம் பண்ணு, எல்லாம் பண்ணு, மனசு நினைச்சுக்கோ, எல்லாம் பண்ணு. நீ அதை மட்டும்தான் நினைச்சுக்காது. தியானம் நான் சொன்னா சிவபெருமான 2வது வரியில கிளியரா சொல்றாரு, வெரி கிளியர். ததா குரு உபதேசேனா, குருன்னு தியானம் பண்றதுன்னு இங்க இப்படி சொல்லுவேன் நான். குரு மேல ஸ்ரத்த வச்சுக்கோ, குரு மேல பக்தி வச்சுக்கோ, குரு பேசும்போதெல்லாம் போய் உட்கார்ந்து கேட்கறதுக்கு தயாராயிரு. அப்படி இருந்து அப்படி ததா அப்புறம் அப்படி இருந்து போய் குரு உபதேசேன, அண்டர்லைன் பண்ணுங்க, $multi-million வார்த்தை குரு உபதேசேன. ஒரு தியானம் மட்டும் போதும்னு சொன்னா திரும்பி எதுக்கு இது சொல்லுவாரு? நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு உபதேசம் வேணும், நான் எனக்கு விபூதி வேண்டாம், நீ கொடுத்தா நான் பக்தியோட எடுத்துக்கிட்டு பிரசாதமா வாயில போட்டுக்கிட்டு வச்சுக்கிறேன், ஓகே. அப்படி விபூதி மட்டுமே வாங்கி வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாருக்காவது ஞானம் வந்துச்சா, மோட்சம் அடைஞ்சா? உட்கார்ந்து இப்படி கேட்டவனுக்கு ஞானம் வருது, கேட்டவனுக்கு தான் வருது. அதனால ததா குரு உபதேசேனா என்ன பண்ணணும்? குரு உபதேசம் நல்லா நிறைய வருடங்கள் சிஸ்டமேட்டிக் நல்லா கேட்டதுக்கு பிறகு இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமோ சீக்கிரமாவோ என்ன வரணும்? முக்த அகம் இது பாவயேத். பாத்தீங்களா? இது கூட தினந்தோறும் கொஞ்ச நேரம் இந்த வார்த்தை, அந்த 7 வார்த்தைகள் சொன்னானே, தினந்தோறும் அடிக்கடி சிந்தனை பண்ணு. நித்தியம் சுத்தம் நிரஞ்சனம் நிராகாரம். அது கூட முக்தஹ அகம் இது, நான் முக்தன், நான் முக்தன், நான் முக்தன். சும்மா சொல்லு, ஃபேக் இட் அண்ட் மேக் இட். சும்மா சொல்லு, முக்தன்னு எனக்கு புரியல. ஆனா தேசகோக்தேன முக்தஹ அகம், குரு சொல்றாரு நான் முக்தனாமா. அதான் அந்த குரு மேல அப்படிப்பட்ட ஒரு பிளைண்ட் சொல்லுவோம், ஒரு பக்தி. என குரு போய் சொல்ல மாட்டார், என குரு தப்பு சொல்ல மாட்டார், என குரு எனக்கு நல்லதுக்குதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி எப்போ இருப்போம் சர்வம். அதுக்குதான் இங்க சொன்னது இவ்வளவு ஸ்லோகங்கள். சபரி எனக்கு குரு சொன்னார், ராமர் வருவாராமா. ராமர் இன்னும் பிறக்கவே இல்லை, அப்ப தெரியுமா? இந்த வார்த்தை சொல்லும் போது ராமர் நாட் எட் பார்ன். குரு சொன்னார். எனக்கு குரு சொன்னதுக்கு அப்புறம் வராம எப்படி போவாரு? வராம போச்சுன்னா அவர் போய் சொல்லிருந்து அந்த பாப்பம் அவருக்கு தான். பட் நான் நம்பர் எனக்கு குரு நீ ஸ்ரீதேஸ் உட்கார்ந்தா, பல்லெல்லாம் போயிடுச்சு, உடம்பு ஆடுறது, வயசாகி போச்சு. தபஸ்து அந்த அம்மாக்கு சுத்தம் ஆயிட்டான். எதனால? குரு நம்மனால. ராமர் வந்தார், தர்ஷனம் வந்துச்சு எல்லாம். பட் ராமர் தர்ஷனம் முக்கியம் இல்லை அந்த அம்மாக்கு.
குரு சொன்னார் பண்ணிட்டேன், இப்போ நான் குருநாதர் இருக்கிற இடத்துக்கு போறேன் அப்படின்னு யோகால உட்கார்ந்துட்டேன். సో తద్ గురుపదేశం ముక్త. అందుకని அதனாலதான் இது அந்த நிர்வாண ஷட்கத்துல சொன்ன போல சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். நமக்கு டானிக்கு, நமக்கு கேப்சில்ஸு, வைட்டமின்ஸு என்னன்னா இந்த வார்த்தைகள் தான். நான் ஒரு நாளையில எத்தனோ நம்மளே கீழே இழுக்கும், உடம்பு நம்மளை கீழே இழுக்கும். எனக்கு இவ்வளவு வியாதி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, நான் எப்படி சத்தி போகணும், எப்போ சத்தி போகணும், எப்படி சத்தி போகணும். அப்புறம் வீட்டுல இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்களே பிரச்சனை, அவங்களுக்கு எல்லாருக்கும் சரியாகணும். என்ன இதே எப்போ எது ஒண்ணு நம்மளை மைண்டுன்னு டீலா பண்றதோ உடனே எடுத்துட்டு ஃபயரிங் பண்ணணும். முக்தோகம் நித்யோஸ்மி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி பிரபஞ்சமாயா பரிவர்ஜிதோஸ்மி. நித்யோஸ்மி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி. அதுல ஒரு வார்த்தை அகம் முக்தா அகம் முக்தா அகம் முக்தா. నేను முக்தன் தான், என் முக்தன். என் குரு எனக்கு ஞானம் கொடுத்தாரு, எனக்கு புரிஞ்சிச்சு, நானும் முக்தன். இந்த ஜன்மல முக்தி வருமா? திரும்பி அப்படியெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. நீ இப்போ முக்தா, அதான் சொல்றார் சிவர். முக்தா அகம், முக்தர் ஆயிடுவேன்னு சொல்லல. ஐ ஆம் பிரசன்ட் நவ், ஐ ஆம் முக்தா இதி பாவயேத். அது நினைச்சுக்கோ. பெரிய டானிக்கு. அப்போ அனாத்மா உலகம் நம்மளை தொடுமா, கிட்ட வருமா? எப்ப பார்த்த அஜ்ஞானம் அப்படி இருந்து சரீரம், உடம்பு, வீடு, குடும்பம், வேலை, இதுலயே முழுங்கி இருக்கிறவன் அனாத்மா நல்லா கடிச்சான், இவன் போட்டி அடி அடி அடின்னு இவனு கூட உட்கார. யாரு இதா முக்தஹம் అనేది கவச்சம். ஸ்கந்த சஷ்டி கவச்சம் அர்த்தம் எனக்கு தெரியாது தமிழ். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ என்னமோ தெரியல. இவ்வளவு ஒரு சின்ன வார்த்தை. கடைசியில் என்னன்னா, நான் சம்சாரத்துல இருக்கேன், ஆனா சம்சாரத்தினால் நான் துக்கப்படலை. அதுக்கு நீ முருகன் பிடிச்சிக்கோ, சிவனை பிடிச்சி யாராவது பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டு அப்புறம் அழக்கூடாது, பிடிச்சிக்கிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. அப்படின்னா ஓகே. ஆனா அப்படி வரதில்லை. இப்படி கேட்டதுக்கு அப்புறம் வருது. கேட்ச் த பாயிண்ட். கேட்டதுக்கு அப்புறம் வருது. இப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகம் வேண்டாம், படிச்சு விட்டுடுறேன். என்ன மேல உபதேசம் வந்துச்சு, இங்க அந்த வார்த்தையோட குருபதிஷ்ட மார்கேண மனசுத்தி து காரயேத் அனித்யம் கண்டயேத் சர்வம் யத்கிஞ்சித் ஆத்மகோச்சரம். கரெக்டா நான் இப்போ லாஸ்ட்ல ஒரு சில வாக்கியங்கள் என்ன பேசிட்டானோ இதுல அந்த அர்த்தம் இருக்கு. நான் அது பார்க்கவே இல்லை, ஆனா அதுக்கு கனெக்ஷன் அவரே கொடுத்தாரு. ஸோ அடுத்த வாரம் அந்த பதங்களும் சொல்லுவார். இப்போ நான் பேசினது தான், இப்போ பேச ஆரம்பிச்ச டைம் ஆகும், பட் தட் இஸ் கண்டினியூயிங். அது ஆல்ரெடி அந்த விஷயம் உங்களுக்கு சொல்லியாச்சு நான் இப்போ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.